மாதம் முழுவதும் அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பஞ்சமாதிபதி ஆட்சியாக இருந்தால் என்ன நடக்கும்? பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள், கவலைகள் இதெல்லாம் அப்படியே விலகும். கடன் தொல்லைகள் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கடன் தொல்லைகள் விலகினோம்னா வருமானம் தானங்க வரணும். வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் பிற்பகுதியான 15 நாட்களுக்கு பிறகு உண்டு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது இதோ ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. ஆவணி பிறந்த ஆடி போய் ஆவணி வந்தாலே எல்லாம் நல்லதாக நடக்குன்றது ஒரு மிகப்பெரிய எளிய மக்கள் கிராமப்புறங்களில் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை. அதுவும் ஆவணி மாதம் மங்களகரமான மாதம் வேறு. ஒரு நிச்சயார்த்தம் வைக்கிறதுக்கு, ஒரு திருமணம் வைக்கிறதுக்கு, இந்த வருடத்தின் ஏன்னா இந்த மங்களகரமான மாதம்னு எதை சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒளி தரக்கூடிய சூரியன் ஆவணி மாதத்தில் ஆட்சி என்கின்ற ஒரு நல்ல நிலையை அடைகின்ற காரணத்தினால், பூமி ஒரு நல்ல விதமான ஒளி அமைப்பை பெறுகின்ற காரணத்தினால், இந்த ஆவணி மாதம் மங்களகரமான அத்தனை நிகழ்வுகளுக்கும் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இப்போது அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய ஒரு இது வரைக்குமே தாமதமான திருமண அமைப்புகள் கண்டிப்பாக ஆவணி மாதத்தில் தான் நடக்கும். ஏதாவது ஒரு நிச்சயார்த்தம் வைப்போம், திருமணமே வைப்போம், இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டுங்க. ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சியாக இருப்பார். இந்த மாதாந்திர கிரகங்களை நான் ரெட்ரோ ஆன்மீகம் சேனலில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். மாதாந்திர பலன்கள் என்பது அந்த வருடாந்திர கோள்கள் அல்லாமல் செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகின்ற ஒன்று. சூரியன் இந்த மாதம் முழுவதும் சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான அமைப்பு. சூரியனை யோகர்களாக கொண்டவர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு செழிப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம். போன மாதம்தான் கஷ்டப்பட்டேங்க, ஆடி மாதம் எனக்கு நல்லாவே இல்லை, அதை விட ஆனி மாதம் சுத்தமாக என்னை போட்டு உலுக்கி எடுத்துருச்சு, இந்த ஆவணியாவது நல்ல காலம் பிறக்காதா என்று இருப்பவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க அப்படின்றத ஒரு தெம்பாக சொல்லக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போது 12 ராசிகளுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கூடுதலாக தரக்கூடிய அமைப்பில் இந்த ஆவணி மாதம் அமையுது. பஞ்சமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய சூரியன் இப்போது 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சிகளை குறிக்கக்கூடிய அருமையான இடத்துல இருக்கிறார். பஞ்சமாதிபதி ஆட்சியாக இருந்தால் என்ன நடக்கும்? பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள், கவலைகள் இதெல்லாம் அப்படியே விலகும். புள்ள பேச்சை கேட்க மாட்டேங்குது. உண்மையை சொல்லப்போனால் தோளுக்கு மிஞ்சினா தோழன் அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? பிள்ளைகள் இப்படி பேச்சை கேட்க மாட்டேங்குது, அப்படி பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் கவலைகளில் இருக்கக்கூடியவர்கள், தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருமணத்துக்கு மறுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, இதைத்தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாங்க, அல்லது திரும்பி நான் வரமாட்டேன் இங்கேயே செட்டில் ஆகிறேன்னு சொல்கிறாங்க. ஒன்று கண்ணே கண்ணன்னு பெற்றுக்கிட்டு நான் எங்கெங்க பிள்ளையை புரிஞ்சு இப்படி இருக்கிறது அப்படி இருக்குதுன்ட்டு பிள்ளைகள் சார்ந்த கவலைகள் எல்லாவற்றிற்கும் பஞ்சமாதிபதி பிள்ளைகளை குறிக்கக்கூடிய புத்திர ஸ்தானாதிபதியான சூரியன் 5ஆம் இடத்தில் ஆட்சி அடைகின்ற காரணத்தினால் பெரிய அளவில் நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சரி, இளைஞர்களுக்கு, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு என்ன நடக்கும்? அதிர்ஷ்டம் வேலை செய்யும். மாதம் முழுவதும் அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மேஷராசியில் இப்போது விரயச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சனியை இப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்கறதுனால சுப செலவுகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஏழரை சனியின் காரணமாக அரசு வேலை கிடைக்காதோ என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதத்திலிருந்தே நன்றாக போகிறது. ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். அதன் மூலமாக அரசு வேலை இந்த வருடத்திலேயே கிடைப்பதற்கான பரீட்சை எழுதக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே எழுத போகிறீங்க. அரசு வேலை உண்மையிலே நல்லபடியாகவே கிடைக்கும் என்கின்ற எதற்கும் நான் தயார் என்கின்ற அதன் மூலமாக முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. கடன் தொல்லைகள் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கடன் தொல்லைகள் விலகினோம்னா வருமானம் தானங்க வரணும். வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் பிற்பகுதியான 15 நாட்களுக்கு பிறகு உண்டு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாகவே இருக்கிறார். 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வலுவாக இருப்பது என்பது எல்லா நிலைகள்லையும் கடனை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய, கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் அப்படி இருக்குமோன்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே பெரிய அளவில் கஷ்டங்கள், கவலைகள் இருக்காதுங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஏழரை சனி அமைப்புகளை குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்புகள்னாலும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடம் இப்போது குருவின் பார்வை இருக்கிறனால வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் அங்கேயே செட்டில் ஆகி ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு விசா ப்ராசஸ் பண்ணணும், அல்லது அந்த சிட்டிசன்ஷிப் கார்டு கிடைக்கணும், க்ரீன் கார்டு கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான முயற்சிகள் அமையக்கூடிய ஒரு இனிய நல்ல மாதமாகவே ஆவணி மாதம் நல்லா இருக்குதுங்க.
பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க. கணவர் குழந்தைகளின் பேரில் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய, மனோதைரியம் பிறக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஆவணி மாதம் 2026 மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் ஏதாவது முக்கியமான பயிற்சிகள் இருக்கிறதா? இந்த ஆவணி மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரே வீட்டிலேயே, மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். அவர் எந்த நேரத்திலையும் பயிற்சி ஆக மாட்டார். ஆனால் சிறு கோள்கள் 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய புதனும் சுக்கிரனும் பெயர்ந்தே ஆவார்கள். புதன் இந்த தடவை 3 இடங்களுக்கு வருவார். முதல்ல கொஞ்ச நாள் கடகத்தில் இருப்பார், அதற்கப்புறம் சிம்மத்தில் சூரியன் கூடவே இருப்பார். அதற்கப்புறம் ஆவணி மாதத்தின் இறுதி பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் என்கின்ற அருமையான அமைப்பை அடைவார். புதன் எப்போவுமே உச்சம் அடைந்தாலே இந்த கல்வித்துறை, கணினித்துறை, கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் போன்ற அமைப்புகள், அறிவால் பிழைக்கக்கூடிய, சில புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதங்களில் கண்டிப்பாக உண்டு. ஆகவே ஆவணி மாதம் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய மாதமாகவே சில துறையினருக்கு கண்டிப்பாக இருக்கும். போன மாதம் வரைக்கும் நல்லா இல்லாதவங்களுக்கு சில சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். சுக்கிரன் மட்டும் கொஞ்சம் நீச்சத்தை அடைகிறாருங்க. ஒரு 10-20 நாட்களுக்கு ஆவணி மாதத்தில் சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் சுக்கிரன் ஆட்சி என்கின்ற அமைப்பில் வருகிறார். ஆக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தடைகள் அமைந்து, பெண்கள் சார்ந்த விஷயம்னு கூட மட்டும் சொல்ல மாட்டேன், ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க, உணவு தொழில் நடத்துகிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ் நடத்துகிறவங்க, பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே முதல் 15 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சத்தின் காரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரி தடைகள் இருப்பது போல தோன்றினாலும் கூட ஆவணி மாதம் 15ஆம் தேதி பிற்பகுதிக்கு பிறகு சுக்கிரன் அப்படியே ஆட்சி என்கின்ற அருமையான அமைப்புக்கு வந்துடுறாரு. அதனால் முதல் 15 நாட்களுக்கு நல்லா இல்லைனா கூட பிற்பகுதி 15 நாட்களுக்குள்ளே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பொருள் வரவு வரக்கூடிய தன்மைகள் அல்லது லாபங்கள் நல்ல நிறைவாக, தொழிலாளர் பெருமக்கள், தொழில் முனைவோர், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. எதைக்கும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்கு. ஏதாவது குறிப்பிட்ட சில விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை உச்சகுருவும் சுக்கிரனும் பார்ப்பது என்பது சனியினால் கொஞ்சம் கடுமையான கெட்ட பலன்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிலருக்கு அதை அப்படியே அடக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். ராகு கேதுக்கள் நிலைத்த அமைப்பிலே இருக்கிறாங்க. டிசம்பர் மாதம் தான் அவங்க மாறுறாங்க. சனிக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் குரு சுக்கிர தொடர்புகள் இருப்பதால் சனினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, எனக்கு ஜென்மச்சனி நடக்குது, எனக்கு 7.5 சனி நடக்குது, எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, எனக்கு கண்டகச்சனி நடக்குது, எனக்கு அஷ்டமச்சனி நடக்குது, இந்த மாதிரியாக சனியினால் கொஞ்சம் ஒரு மாதிரியான அவஸ்தைகளை அடைந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட சனி தரக்கூடிய தொல்லைகளை கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய நிலைமைகள் ஆவணி மாதத்தில் இருக்குதுங்க. அதனால் பெரும்பகுதி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தான் ஆவணி மாதத்தில் இருக்குது. சூரியன் கேதுவோடு சேர்ந்தாலும் கூட ராகுவோடு சேர்வதைப் போல ஒரு துன்பங்களை கொடுக்க மாட்டார் என்பதால் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகளில்தான் அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம் எல்லா துறையினருக்கும்.